ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேர்ஸ்டே மார்னிங் நம்ம வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசையும் சட்னியும் ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ லஞ்சுக்கு வந்து சூடாக சாதம் வடித்து வச்சாச்சு. குழம்பு வந்து இன்றைக்கி வந்து பச்சை மொச்சப்பயிருக்கு பார்த்தீங்களா, அதை நைட்டே வாங்கிட்டு வந்து அதை உரிச்சு வச்சாச்சு. ஏன்னா மார்னிங் வந்து மோஸ்ட்லி நான் வந்து 7:15 7:20க்குலாம் நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணிடுவேன். முடிச்சுட்டு பேக் பண்ண ஆரம்பிச்சிடுவேன் சமையல் முடிச்சுட்டு. ஸோ நைட்டே நான் வந்து உரிச்சு வச்சுட்டு மார்னிங் கத்திரிக்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு ஒரு புளிக்குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி வேணும்னா சொல்கிறேன். அடுத்து வந்து அரைக்கீரையை வந்து கடையில் பண்ணிட்டேன். பாசிப்பருப்பு அஸ் யூஷுவல் தான். பாசிப்பருப்பு, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், சீரகம், பூண்டு எல்லாம் ஒன்றா வேக விட்டு மஞ்சள் தூள் வேக விட்டு இந்த அரைக்கீரையை நல்லா கழுவி ஆட் பண்ணி நீங்கள் வந்து கடைஞ்சி தாளிச்சிக்கலாம். பட் எனக்கு வந்து கடைஞ்சா வந்து அந்த இலை தட்டுப்படும் இல்லையா, ஸோ பிள்ளைய சாப்பிட மாட்டாங்க. ஸோ வந்து மிக்சியில் ஓட்டிடுவேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கடைஞ்சிக்கோங்க, இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அடுத்து வந்து வெண்பூசணி வந்து அவியல் மாதிரி பண்ணிட்டேங்க. ஸோ இனி சம்மர் சீசன் ஆரம்பிச்சிட்டாலே வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்லி லேடிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது யூட்ரஸ்க்கு. ஸோ இது வந்து இன்னும் நீங்கள் தயிர் ஆட் பண்ணும்போது இன்னும் குளிர்ச்சியாக ரொம்ப நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வேக வச்சுட்டு பூசணிக்காயை வேக வச்சுட்டு தேங்காய், சீரகம், பூண்டு வேணும்னா பூண்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை நான் ஆட் பண்ணலை. ஸோ அடுத்து வந்து பச்சை மிளகா ஆட் பண்ணிவிட்டு தயிரும் ஆட் பண்ணிவிட்டு தாளித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்த ஜூஸ் வந்து மாதுளப்பழ ஜூஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து அடித்து வச்சுருந்தேன். பாப்பா ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆரஞ்சும் செரி ஃப்ரூட் வந்து ஹஸ்பண்ட் வந்து நிறையா வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து டெய்லி பாப்பாவுக்கு வச்சுட்டுருக்கேன். அடுத்த சாக்லேட் வந்து பாப்பாவுக்கு வந்து ஏதோ கிஃப்ட்டாக வந்து அவங்க மேம் கொடுத்தாங்கன்னு சொல்லி கொண்டு வந்திருந்தேன் நேற்று. ஸோ நைட் சாப்பிட வேணாம் பாப்பா, நாளைக்கு ஸ்நாக்ஸ்க்கு வச்சு விட்றேன்னு சொல்லிட்டு அதையும் வச்சு விட்டேன். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீட்டு சமையல். உங்கள் வீட்டில் என்ன சமையல் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எதாவது ரெசிபிஸ் வேணும்னா சொல்லுங்கள், செஞ்சு காட்டுறேன். தேங்க்யூ.